8ஆம் தேதிக்கான கெஸ்டிங் பார்க்கலாம். கேரளா டியர் புக்கிங் பண்ணுறவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நேற்று இந்த நம்பரில் வின்னிங் வாங்கணும் நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாங்க. கரெக்டாக வந்துச்சு பிரதர், தேங்க்ஸ் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் நம்ம ஃபாலோ நம்பரு BC 85 நிறைய பேர் இந்த இடத்துல நேற்று வின்னிங்கு. அது மட்டும் இல்லாமல் சில பேர் கேட்டிருந்தாங்க, ஏன்னா ஆஃபர் வாங்கி கொடுங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டையுமே கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் 3D 4D அதாவது 3 டிஜிட் 4 டிஜிட்டில் 10 டிக்கெட்டுக்கு ஒரு டிக்கெட் ஃப்ரீ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்ம சேனல்லேருந்து வரேன்னு சொல்லுங்கள், அந்த ஆஃபர் பண்ணி கொடுப்பாங்க. ரேட்டுமே ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கும். அமௌண்ட்டு கரெக்டாக வந்துடும். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். 8ஆம் தேதி கெஸ்ஸிங் போயிடலாம். இந்த அக்டோபர் மாதம் ஒரு ரிசல்ட் வந்திருக்கும், அதை கரெக்டாக பார்த்துக்குங்க. இந்த ரவுண்ட் பண்ணுறதுல 59, 79, 99 அப்படின்னு. அதே மாதிரி 2022 பார்த்திங்கன்னா 468 அப்படின்னு ஒரு ரிசல்ட் வந்திருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஒரு 468 அப்படின்னு 44, 68ன்னு வந்திருக்கும். அந்த நம்பருமே இதே மாதிரி ABCBCயில் கரெக்டாகவே உட்காந்துருக்கும். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள் பழைய சாட்டில். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் 159, 079 இங்கே 394 வரும் அப்படின்னு கெஸ்ஸிங் எடுத்தோம். எப்படி அப்படின்னா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 1 அப்படின்ற நம்பர் ஏ போர்டில், அப்புறம் 0ன்ற நம்பர்னால் ஆப்போசிட் 5க்கு ஆப்போசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் 1, 5, 3 அந்த மெத்தடில் இங்கே 3 அப்படின்ற நம்பர் வரணும். ஆனால் இங்கே 8ன்ற நம்பர் கரெக்டாக வந்திருக்கு. ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் கரெக்டாக 8. அப்போ பிசியில் பாருங்கள் 59, 79, 99 அப்படியே வரிசையாகவே நமக்கு கரெக்டாக எதுவுமே மாறாமல், ஆப்போசிட் பண்ணாமல், திருப்பாமல், எதுவுமே பண்ணாமல் கரெக்டாக வந்துச்சு. அப்போ இங்கே 94, 49 வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அது கரெக்டாக 99 அப்படின்னே வந்துச்சு. அதாவது பி போர்டில் ஒத்த நம்பரு, சி போர்டில் 9 அப்படின்ற நம்பரு. ஸோ இந்த மெத்தட் வச்சு தான் இப்போ எடுக்க போகிறோம். அதனால தான் இதை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு. இங்கே பாருங்கள் 09, ஓகேவா, ஏபியில் 09, அது பாருங்கள் 58. இந்த ஏபி 09க்கு நமக்கு 95 அப்படின்னு வந்துச்சு. அது கீழே பாருங்கள் 58க்கு நமக்கு 85 அப்படின்னு வந்துச்சு. இந்த 09 வரும்போது இந்த 58, 85 வந்துச்சு. ஆனால் அது கொஞ்ச நாளாக வரலை அப்படின்னு சொல்லிட்டு அதை மறந்துட்டோம். இல்லைனா இந்த 85ன்ற நம்பரு நம்ம டைரெக்டாக கெஸ்ஸிங் எடுத்துருக்கலாம். இங்கேயுமே பாருங்கள் 0908 அதுக்கு நமக்கு 95, 85 அப்படின்னு வந்துச்சு. இப்போ அது கீழே இருக்கிற 87 நமக்கு 73 அப்படின்னு வரணும். இந்த பேட்டர்ன் படி பார்த்தா நமக்கு இங்கே 5, 5, 3 அப்படின்னு இங்கே வரணும். 5, 5, 3 அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது அப்படி வருமானு தெரில. ஏன்னா இப்போல்லாம் 2 சான்ஸ் தான் வருது, 3ஆவது சான்ஸில் வர்றதில்ல. ஸோ இந்த நம்பரை எதுக்கு இந்த இடத்துல நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னா, இந்த பி போர்டு மட்டும் பாருங்கள். பி போர்டில் 2987 அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி இங்கே பி போர்டில் 2987 அப்படின்னு பி போர்டு இறங்குமா அப்படின்னு தான் இந்த எடுத்துருக்கு. இதே மாதிரி இன்னொரு இடத்துலையுமே வந்திருக்கோம். இங்கே பாருங்கள் 9827 அப்படின்னு இருக்கும் இந்த 4 நம்பரு. ஸோ அதனால் 7ன்ற நம்பரு பி போர்டில் வருமா அப்படின்றதுனால தான் இதை எடுத்துருக்கு. அப்படி பி போர்டு 7ன்னு வரும்போது என்ன மாதிரி கெஸ்ஸிங் வரும் அப்படின்னு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு 2ன்னு வரும்போது இந்த இடத்துல நமக்கு 22 அப்படின்னு வந்துச்சு. பிசியில், ஏபியில் 72, இங்கே 925ல் அந்த மாதிரி நம்பர் வரல. ஆனால் அது கீழே பார்த்தீங்கன்னா 9ன்ற நம்பருக்கு ஏபியில் அந்த 92 அப்படின்ற நம்பரு இங்கே 29 அப்படின்னு வந்திருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா 8 அப்படின்ற நம்பர் இறங்கும்போது 85 அப்படின்னு பிசியில் வந்திருக்கு. இப்போ 80 கீழே 70 அப்படின்ற நம்பர் இருக்குது. ஸோ நமக்கு அந்த 80 கீழே இருக்கிற 75 அப்படின்ற நம்பர் டைரெக்டாக இங்கே 75 அப்படின்னு இறங்கலாம். ஏன்னா இங்கே ஏபியில் நமக்கு 09க்கு 95, 08க்கு 85 அப்படியே திருப்பி பார்த்தோம்னா பிசியில் இருக்கிற 80க்கு இங்கே 85ன்னு வரும்போது இங்கே 70க்கு இங்கே 75 அப்படின்னு வரலாம்.
அதாவது அங்கே வந்து நமக்கு 9 அப்படின்ற நம்பரை வச்சு 59 79 99 அப்படின்னு வந்த மாதிரி இங்கே 95 85 75 அப்படின்னு வரலாம். அதே மாதிரி ஏ போர்டில் 2 3 அப்படின்னு இருக்குது. 1க்கு பதிலாக 6 அப்படின்ற நம்பர் வரலாம். ஓகேவா? அப்போ நமக்கு 675 அப்படின்ற நம்பரு வரலாம். அதே மாதிரி பாருங்கள், இங்கேயுமே பாருங்கள் 90க்கு நமக்கு 95, 03க்கு ஒரு 85, இங்கே பாருங்கள் 02 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது. அந்த 02க்கு நமக்கு 75 அப்படின்ற நம்பர் வரலாம். 5 5 5 தொடர்ந்து வருமா அப்படின்னா அதுக்கு தான் இங்கெல்லாம் பாருங்கள் 5 5 5ன்னு ஏ போர்டில், இங்கே பாருங்கள் பி போர்டில் 5 5 அப்படின்னு தொடர்ந்து வந்திருக்கு. அதே மாதிரி இங்கேயுமே பாருங்கள் 35 50 53 அப்படின்ற நம்பரில் இது ஏபியில் பார்த்தீங்கன்னாலும் அதே மாதிரி வந்து 5 5 அப்படின்னு கரெக்டாக இறங்கியிருக்கும். ஸோ அதனால் 5ன்ற நம்பரு திரும்ப வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா 5 வரலன்னா 0 அப்படின்ற நம்பர் வரலாம். இங்கே பாருங்கள் நமக்கு 57 54. ஸோ 57 54, அதாவது 57 59, அதுக்கு ஒரு நம்பர் ஆப்போசிட்டு, அப்புறம் பாருங்க கரெக்டாக 55. அந்த மாதிரி நமக்கு 5ன்ற நம்பர் திரும்ப வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கேயுமே பாருங்கள் நமக்கு 90 அப்படின்ற நம்பரு, இங்கே 95, 53ன்ற நம்பரு 85, அதுக்கு மேலே பாருங்கள் 55 அப்படின்ற நம்பர் இருக்குது. ஸோ இந்த 55 அப்படின்ற நம்பரில் இங்கே நமக்கு கண்டிப்பாக 5 இல்லை 0 அப்படின்ற நம்பரு வரலாம். ஓகேவா? இல்லைன்னா இந்த 55ம் இந்த 55ம் கரெக்டாக மேட்ச், அதனால் 00 அப்படின்ற நம்பரும் பிசியில் இறங்கலாம். அப்படி 00ன்னு இறங்குச்சுனாலுமே நமக்கு 1 அப்படின்ற நம்பரு வரலாம். 1 அப்படின்ற நம்பரு, அப்படி இல்லைன்னா 7 2 3 அப்படின்னு வந்ததுனால 8 அப்படின்ற நம்பரு இங்கே வந்துச்சுன்னா 800 அப்படின்ற நம்பரும் வரலாம். அதனால் நமக்கு 800 அப்படின்ற நம்பரும் வரலாம். அது இல்லாமல் இங்கே பாருங்கள் 38க்கு நம்ம ஏபி 38க்கு பிசி 38. இங்கே இந்த 751லேருந்து 2 நம்பர் இங்கே வரத்துக்கான சான்ஸ் இருக்குது. 2 நம்பர் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம இந்த 751லேருந்து பிசி 75 எடுக்கிறோம். ஆனால் பிசி 75 எடுக்கும்போது இந்த 1 வருமானா அதுதான் நம்ம 675 அப்படின்னு செட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், அந்த 75 அப்படின்ற நம்பருக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. இப்போ இன்னொன்று பார்க்கலாம். இது வந்து கரெக்டாக வந்து வந்துடும். இங்கே பாருங்கள், இந்த மெத்தடை வந்து இந்த ரொம்ப பழைய மெத்தட் இது இப்போ வந்திருக்கு. திரும்பவும் வந்து இந்த மாதிரி வரும்போது கரெக்டாக அதை ஞாபகம் வச்சுங்க, நான் மறந்துட்டாலும். என்னென்னா இங்கே பாருங்கள், பிசியில் பியும் சியும் சேர்ந்து இங்கே 29 அப்படின்னு வந்திருக்கும். ஓகேவா? இப்போ இதில் மீதி இருக்கிற நம்பர் ஆல் போர்டில் வரணும், இல்லைன்னா ஏபிலே வரணும். அதாவது 83 அப்படின்னு வந்திருக்கணும். இங்கே வந்து 38 அப்படின்னு வந்திருக்கு. இங்கே வந்து மேலேருந்து கீழே, இங்கே கீழேருந்து மேலே. இந்த மெத்தடும் வந்து இது ரொம்ப பழைய மெத்தடு தான். அது பழைய சார்ட்டில் போய் தேடி பார்த்தேன், அதை காமிக்கலான்னு. இப்போதைக்கு எனக்கு ஐடியா வரல. அது ஐடியா வந்துச்சு, ஆனால் அது எங்கே இருக்குதுன்னு தேட முடியல. அதனால் இங்கே பாருங்கள், பியும் சியும் 29, அது ஏபியில். இப்போ கீழேருந்து மேலே பார்த்தீங்கன்னா 38, அது ஏபியில். ஸோ இதே மாதிரி இந்த மாதத்தில் இன்னொன்று எதனா வரலாம். அதாவது இந்த மாதத்துலேருந்தே வரலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதத்தில் ஏதாவது ஒன்று இந்த மாதிரி வரலாம். அப்படி வரும்போது கரெக்டாக நீங்கள் அந்த மீதி இருக்கிற நம்பரை எடுத்து ஏபிபிசியில் வச்சு செட் பண்ணுங்கள். ஓகேவா? அது எதில் வருதோ அதிலே தான் அதுவும் வரும். இப்போ எப்படி 29 ஏபியில் வந்துச்சோ அதே மாதிரி தான் அதுவும் ஏபிலே தான் வரும். அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. இப்போ இந்த 654 அப்படின்ற நம்பரை பார்த்துங்க. இதுலேருந்து பாருங்கள், கரெக்டாக நமக்கு 14 நாள் வரும். 14 நாள் விட்டு 652. 652. இப்போ 54 52 57 அப்படின்ற ஒரு ரிசல்ட்டு வரணும் 14 நாள் விட்டு. இந்த மாதிரி 52 50 இந்த கேமெல்லாம் வந்து 99% வந்து வந்துடும். ஒரு சில நேரத்தில் தான் மிஸ் ஆகும். கரெக்டாக பாருங்கள், 54 54. ஆனால் ஏபி 65 அப்படின்ற நம்பர் வருமானு தெரில. ஆனால் பிசியில் இந்த 54 52க்கு ஒரு 57 அப்படின்ற நம்பர் வரணும். ஆக மொத்தம் ஏற்கனவே ஒரு 57 இங்கே இருக்குது. அதனால் வராது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் நாள் கணக்கில் இந்த 57ன்ற நம்பரு நமக்கு கரெக்டாக வருது. அப்போ நாள் கணக்கில் நமக்கு கரெக்டாக வருது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 57ல் நமக்கு இங்கே 257ன்னு இருக்குது. அதுக்கு முன்னாடி 57 எங்கே
அதுக்கு முன்னாடி பிசி 57, ரொம்ப நாள் ஆச்சு போல. இது இங்கே ஒரு 457, 457. அடுத்து 57 பிசியில், இங்கே 857. அப்போ அப்படி பார்க்கும்போது நமக்கு எல்லாமே ஏ போர்டில் ரெட்டை நம்பராக தான் வருது. இப்போ ரெட்டை நம்பராக வருது. இன்னும் 57 எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ரெட்டை நம்பராக வருது. அதனால் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த ஏபியில் நமக்கு 95 அப்படின்ற நம்பர் வந்துச்சு. அது பாருங்கள், இங்கே பிசியில், இங்கே ஏபியில் இருக்கிற 59 நமக்கு பிசியில் 95 அப்படின்னு வந்துச்சு. இந்த ஏபியில் இருக்கிற 58 நமக்கு பிசி 85 அப்படின்னு வந்துச்சு. இப்போ நமக்கு பிசியில் இந்த 07 70 அப்படின்னு வரணும். இங்கே பாருங்கள், அது கீழே ஒரு 58, 58க்கு நமக்கு அப்படியே மேலே வந்து 07 இருக்குது, அது 70 அப்படின்னு வரணும். ஓகே, 70. ஆனால் நம்ம இப்போ 57 அப்படின்ற நம்பர் எடுத்திருக்கோம். இங்கே ஒரு 357, ஓகேவா, 57 அப்படின்னு எடுத்திருக்கோம். அப்போ இதுலேருந்து ஒரு ஆப்போசிட் வரலாம். இல்லைனா இந்த 07ன்ற நம்பர் திரும்பி நம்ம ஏபியில் ஏசியில் 07, மூணாவது சான்ஸில் ஏசியில் வந்துச்சுன்னா நமக்கு 057 அப்படின்ற நம்பர் கரெக்டாக மேட்ச் ஆகும். ஓகேவா, 057 அப்படின்ற நம்பரு. அதனால தான் இதை மார்க் பண்ணி வச்சுருக்கு. அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி இந்த மெத்தேடு படி, ஏன்னா இந்த 57 வந்தாலே அதோடு வந்து ரெட்டை நம்பர் தான் அதிகமாக மேட்ச் ஆகுது. இங்கே ஒரு 2 வந்துச்சு, இங்கே வந்து இங்கே ஒரு இடத்துல 4 வந்துச்சு, 457, அதுக்கப்புறம் 857 அப்படின்னு மார்க் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி நாம் இப்போ இந்த இடத்துல 057 அப்படின்ற ஒரு நம்பரு செட் பண்ணலாம். பாருங்கள், பிசி 75, 70, 55, 57 அப்படி எடுத்திருக்கேன். அதுக்கு 057, 075 அப்படின்னு இருக்குது. ஒருவேளை நமக்கு 750 பாக்ஸில் அடிக்கலாம், ஏன்னா 70 அப்படின்ற நம்பர் இருக்குது. ஒருவேளை இந்த 70 அப்படின்னு நம்பர் வந்துச்சுன்னா 170 அப்படின்னும் வரலாம். ஏன்னா ஏ போர்டில் 1 பெண்டிங்கில் தான் இருக்குது. இருந்தாலுமே வந்து இந்த 3 கீழே 1 அப்படின்ற நம்பர் இறங்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் பாருங்கள், 170 அப்படின்ற நம்பரும் வரலாம். அதனால் பார்த்துக்குங்க. கேரளா டியர் புக்கிங்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கில் எது வருதுன்னு பாருங்கள். 57, 75 ஆல் போர்டு வேணால் ட்ரை பண்ணுங்கள்.